மோடி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் போற இடம் எல்லாமே ஒரு மினி திருவிழா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அஸ்ஸாம் மாநிலத்துல கடந்த 3 மாசத்துல மட்டும் 6 முறைக்கு மேல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த மாநிலத்துக்கு போயிருக்கிறாரு. பிப்ரவரி 7, 22, மார்ச் 20, 24ன்னு அடிக்கடி அங்க போய் முகாமிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 பொதுக்கூட்டங்களையும் 2 பெரிய ரோட் ஷோக்களையும் அவர் அந்த மாநிலத்துல எலெக்ஷன்ஸ்க்காக மட்டுமே நடத்தி இருக்கிறாரு. அதுவே ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி குவஹாத்தில ஒரு கூட்டம், மார்ச் 5ஆம் தேதி ஒரு ரோட் ஷோ அப்படின்னு மொத்தமே 2 கூட்டம் ஒரு ரோட் ஷோ அப்படின்றது மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா ரொம்ப கம்மியான டேஸ், அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான நேர இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த மாநிலத்துக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்படியே கேரளாவை பார்ப்போம். கொச்சி மற்றும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு பிப்ரவரி 14 அப்புறம் மார்ச் 30 ஆகிய தேதிகள்ல அவரு போயிருந்தாரு. பிப்ரவரி 14ஆம் தேதி கொச்சியில அவர் பண்ண அந்த ரோட் ஷோ அப்படின்றது படு பயங்கர வைரலாக இருந்தது. ஒட்டு மொத்தமா 10 பொதுக்கூட்டங்களையும் 3 ரோட் ஷோக்களையும் கேரளா மாநிலத்துக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பண்ணியிருந்தாரு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்ச வயநாடு தொகுதி அவருடைய சொந்த மாநிலமா இருக்கு. அவங்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தி இப்போ வயநாடு தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அவருடைய சொந்த மாநிலம் அப்படின்னு கூட கேரளாவை பார்க்கலாம். அங்க இருக்கிறதுனாலயோ என்னவோ 4 முறைக்கு மேல ராகுல் காந்தி அங்க போயிருக்கிறாரு. ஆனா மோடி அளவுக்கு பொதுக்கூட்டங்களா இல்லாம மக்களோட நேரடியா பேசக்கூடிய அந்த இன்டராக்டிவ் செக்ஷனா தான் அதிகமாவே அவரு கவனம் செலுத்தி இருந்தாரு. அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம். பிப்ரவரி 25, மார்ச் 30 அப்படின்னு புதுச்சேரி ரொம்ப சின்ன ஊரா இருந்தாலும் அங்க 2 முறை பொதுக்கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அங்க நடந்த ஒரு பிரம்மாண்ட ரோட் ஷோ புதுச்சேரியே ஸ்தம்பிக்க வச்சுது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, எண்ணிக்கையை படி பார்த்தா மோடி தான் வின்னரா இருக்கிறாரு. ஏன்னா அவரு அரசு விழாக்களை கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு.